வணக்கம் ஜம்மக்களே, நான் உங்கள் மக்கா என்மனோ. எல்லாரும் ஹவ் ஆர் யூ? நான் ரொம்பவே ஃபைனாக இருக்குங்க. ஃபியூ இயர் தான் போன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 2025 நியூ இயரே வந்துருச்சு. இன்னும் 10 ஆண்டு போனால் கூட நான் புத்தாண்டு கொண்டாட மாட்டேன். ஏன்னா சோகங்கள் எனக்கு நெஞ்சோடு இருக்கு, சிரிக்காத நாள் இல்லையே. அந்த மாதிரி நிறைய பேர் எப்போ பாரு சோகமாகவே இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்களை பார்த்து ஒன்று கண்டுக்காமல் போகணும், இல்லைனா கடந்து போகணும். அவ்வளோதாங்க வாழ்க்கை. ஓகே மக்களே, வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெண்டிங் டீ கடை. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? வழக்கம் போல் வாய்க்கு ருசியான கண்டென்ட்டு, அரசியல், சினிமா, அறிவியல்னு எல்லாத்தையும் ஒரு பொரியல் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம டீ கடையில் முதல்ல பார்க்க போகிற என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா நடக்குது இங்க, நான் மேலே வந்துட்டேன்டா. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். பூவும் பொண்ணு ஒன்று. ஏன்னா பூவோட மனம் பொண்ணு மாதிரி இருக்கும், பொண்ணோட குணம் பூ மாதிரி இருக்கும். என்னடா எஜ்ஜே சூரிய மாதிரி குழப்பறேன்னு கேட்குறீங்களா? சொல்லுங்க, நான் மேட்ருக்கு வரேன். நம்ம சென்னையில் செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சி நடத்துகிறாங்கல்ல, அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து விட்டார். ஏற்காடு, ஊட்டின்னு எல்லா பக்கத்துலேயும் இருந்தும் பூவெல்லாம் அள்ளி பூக்கெல்லாம் இங்கே வச்சு ஐயோ பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இது ஜனவரி 11ஆம் தேதி நடக்கிறது. யார் வேணும் வந்து பார்த்துருங்க. பட் எனக்கு உள்ளே போய் பார்க்கும்போது எப்படின்னு தெரியுமா, அப்படியே சங்கர்பட ஷூட்டிங்கில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. ஆடா பாவிகளாடி, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கோமாளி பட ஸ்டைலில் கேட்குற அளவுக்கு கோமாளித்தனமே இது பண்ணலையே, கோலாகலமாக பண்ணி வச்சிருக்காங்க நம்ம டிவிக்கே தொண்டர்கள். நான் கூட முதல்ல பார்த்ததும் எம்ஜிஆர் தான் நினச்சேங்க. அப்புறம் தான் புரியுது அது தளபதின்னு தெரியுது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய மாநாடு ஆரம்பித்து இப்போ வரையும் தமிழக அரசியலில் பேசு பொருளாகவே இருக்கிறார் நம்ம தளபதி விஜய். இவரை பற்றி பேசாத கட்சியே இல்லைங்க. புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் டிவிக்கு தொண்டர்கள் தேனி, பெரியகுளம் போன்ற முக்கிய பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது இந்த போஸ்டர். இதில் தமிழகத்தை காக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவதாரம் எடுக்கும் தளபதியே என வசனங்களும் புத்தாண்டு வாழ்த்து போஸ்டரோடு ஒட்டியிருக்காங்க. உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, போங்கடா. பொதுவாக ஒரு கட்சிக்கு ஒரே சின்னம் ஒரே தலைவர் தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சின்னம் 2 தலைவர் இருக்காங்க. 2 தலைவர் இல்லாமல் நடையில் ஒரு 3வது தலைவர் வேறு உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக சின்னம்மாவை பார்த்து 2024 உங்கள் கருத்து என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, பார்க்க தானே போகிறேன் இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒத்த இலையை தூக்குறதுக்கு 3 தலை ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இபிஎஸ் தான் ஏடிஎம்கே சிறப்பாக வழி நடத்திட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த ரெட்டை இலையை தூக்குற அந்த ஒத்த தலை யாருன்னு பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சின்னம்மா பேசுறதை கொஞ்சம் கேட்டுருவோமா. 40 வருஷமா அந்த கட்சியில் இருக்கேன், புரியுதா? ஒரு தனிப்பட்ட முடிவு மற்ற கட்சியில் எடுக்கலாம், எங்க கட்சியில் எடுக்க முடியாது. ஏன்னா எங்க கட்சியோட பைலா அப்படி, அதை உருவாக்குன தலைவர் அப்படி. அதனால நீங்க வேற கட்சியில சொல்லலாம், எங்க கட்சியில இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. எங்களுடைய தொண்டர்களோட முடிவு தான் நிற்கும். அதை பார்க்க தான் போறீங்க 26ல. ஏங்க யாரு என்ன பண்ணாலும் இறுதி எஜமானர்கள் மக்கள். நான் கூட சொல்ல மாட்டேன், இறுதி எஜமானர்கள் மக்கள். அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே சேர்ந்து பார்ப்போம். நம்ம நாட்டெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது டெக்கரேஷன் எப்படி டெவலப் பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனால் சைனாக்காரங்க டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணலாம் அந்த அளவுக்கு யோசிப்பாங்க. அந்த சைனாக்காரங்களுக்கு மூக்கு சின்னதாக இருந்தாலும் மூளை ரொம்ப பெருசாக இருக்கும். இவங்களும் முன்னாடியெல்லாம் நம்மள மாதிரி தான் பட்டாசு அடித்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, பட்டாசு அடித்தா காதுக்கு நல்லா மாசாக இருக்குது, ஆனால் காற்றுக்கு ரொம்ப மாசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெக்னாலஜி என்ன பண்ணாங்க, 3D ஹாலோகிராம் வச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுவும் ரொம்ப போர் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வேற லெவலில் வேற எதுவுமா பயங்கரமாக பங்கம் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். பட் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று சொல்லிட்டு போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா சீனா தானா, டெக்னாலஜி அப்படின்னா சீனா தானா?
இந்த குடியிலாட்சி மட்டும் இல்லை, ஐயோ சாரி, இந்த விடியலாட்சி மட்டும் இல்லை, வேற எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்குது. ஆனால் அந்த பாலியலுக்கு மட்டும் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது வர டெய்லியும் பாலியல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறத விட வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வேணால் சொல்லலாம். அந்த காலத்தில் கள்ளி பழுத்து கொண்டாங்க பார்த்தியா பொண்ணுங்களை, அந்த மாதிரி தான் கொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த காலத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சரியான தண்டனையும் இல்லை. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ தெரில. ஏற்கனவே இந்த பிரச்சனைக்காக நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டார். அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, அவருடைய ஒய்ஃபும் கைது செய்யப்பட்டாங்க. இப்போது இந்த பிரச்சனையை பற்றி நம்ம திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது. அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையையும் முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இன்னைக்கு பாமகவுடைய போராட்டத்துக்கு அனுமதி பல்வேறு இயக்கங்களுக்கு வழங்கப்பட்டு போராட்டங்களும் நடந்திருக்கின்றன. முற்றாக அனுமதி மறுக்கப்படவில்லை. இதே பிரச்சனைக்கு பலர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். எதுவாக இருந்தாலும் எதிர்க்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும், அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். அந்த காலத்தில் 80s கிட்ஸு யாராவது ரோட்டில் கீழே விழுந்தா கூட பார்த்துட்டு ஐயோ சாமி கீழே விழுந்துட்டியா வாப்பான்னு சொல்லி தண்ணி வந்து கொடுப்பாங்க. பார்த்து பத்திரமா போக மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒருத்தன் கீழே விழுகிறத 2K கிட் பார்த்தா என்ன சொல்லுவான், டி மாப்பிள்ள அங்கே பாரு ஒருத்தன் கீழே வந்துட்டான் வாடான்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் லைக்ஸ் வாங்குவாங்க. ஆனால் 90s கிட்ஸ் அப்படி கிடையாது. யாராவது ரோட்டு கீழே வந்துட்டாங்கன்னா கேட்க போக்கன்னு சிரிப்பானுங்க. ஏன்னா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிங் எப்படி இருந்துச்சா, நான் கூட 90s கிட்ஸ் தாங்க. ஓகே, அதை விடுங்க. இந்த வீடியோவில் தாறுமாறு தக்காளி சோறுன்னு எல்லாம் ஃபன்னியாக கீழே விழுந்தாலே பார்த்தா சிரிப்படுற அளவுக்கு சரி வீடியோஸில் எடுத்து வந்திருக்கேன். வாங்க கொஞ்சம் பார்த்துருவோம். சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். வீட்டில் புறம்போக்கு ஆரம்ப காரணமே இந்த பொழுதுபோக்கு தான். இந்த பொழுதுபோக்கு காரணமே பொழுதுனிக்கு சினிமா பார்க்கறதுனால தான். எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உடனே பார்த்துடணும். ஏன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கல, என் பணியே முழு நேர சினியே தான்டா. ஆமாம், எவ்வளவும் விடாமல் முயற்சி பண்ணி இந்த விடாமுயற்சி மட்டும் ரிலீஸ் பண்ணவே மாட்டீங்களே ஏப்பா. அந்த படத்துக்கு விடாமுயற்சின்னு வச்சதுக்கு பதில் விடும் முயற்சின்னு வச்சு அந்த முயற்சி விட்டுருங்கப்பா, என்னால் முடியலை. அட்லீஸ்ட் குட் பேட் அக்லி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ல, அதையும் பண்ண மாட்டேறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க மக்களே. நம்ம இந்த ஒரு சினிமா அப்டேட் கொஞ்சம் பார்த்துடலாமா? சிபிராஜோடைய 10 Horse உடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படம் பொங்கலுக்கு ரிலீஸ்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒரு த்ரில்லர் மூவி. நம்ம கேப்டன் சண்முக பாண்டியன் நடித்த படம் தான் படை தலைவன் மூவி. இந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸுங்க. ரொமான்டிக் ஹீரோ ஜெயம் ரவி நித்யாமேனன் நடித்த படம் தான் காதலிக்க நேரமில்லை. இந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ். இது ஒரு ரொமான்டிக்கான மூவி. மெட்ராஸ்காரன் ஒரு தமிழ் மூவி. இந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ். சுசீந்திரனுடைய அடுத்த படம் தான் 2K லவ் ஸ்டோரி. இது ஒரு 2025 பொங்கல் தாங்க ரிலீஸு. நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் நடித்த சுமோ திரைப்படம். இந்த படம் ரொம்ப நாளாகவே ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. இப்போ இந்த படம் 2025 பொங்கலுக்கு ரிலீஸ்னு அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க. தருணம்னு ஒரு தமிழ் மூவி பொங்கலுக்கு தான் ரிலீஸு. தனுஷ் பண்ண யாராச்சும் இருக்கீங்களாப்பா? நானும் தனுஷ் பண்ண தான்ப்பா. இட்லி கடையோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிடுச்சு. பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க. படம் ஏப்ரல் 10 தாங்க ரிலீஸு. செல்வராகவன் டைரக்ஷன்லாம் யுவன் மியூசிக்கில் 7G ரெயின்போ காலனி 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ தான் போய்கிட்டு இருக்குது. ஏஸ் மூவியில் இருந்து நியூ இயர்
இயர் ஸ்பெஷல் போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி, யோகி பாபு 2 பேர் இருக்க மாதிரி இருக்குல்ல அந்த போஸ்ட்டு, செம்மையாக இருக்குல்ல. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். முக்கியமான 3 படங்கள் சொல்ல மறந்துட்டேன். நான் ரொம்ப வருஷமாக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சுந்தர் சி இயக்கத்தில் சந்தானம் மற்றும் விஷால் நடித்த மதகத ராஜா வர ஜனவரி 12 ரிலீஸுங்க. செமல்ல. சங்கரின் பிரம்மாண்ட படைப்பு ராம் சரண் நடித்த கேம் சேஞ்சர் இந்த படம் மற்றும் வணங்கான் வர பொங்கலுக்கு ரிலீஸு. நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் சுதா கொங்காரை கூட்டணியில் உருவாகி வரும் இந்த படம் தான் புறநானூறு. இந்த படத்தில் சூர்யா தான் நடிக்க இருந்ததா இருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. பட் அதுக்கப்புறம் அவருக்கு உடன்பாடு இல்லாதனால உடன்பாடு இருக்கு நம்ம SK 25வது படமாக இதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் புறநானூறு அப்படின்றது வேணாம்பா, கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, மாற்றிடலாம்னு சொல்லிட்டு 1965 மாற்றிருக்காங்க. இது குறித்த தகவல் விரைவில் உறுதிப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லாரும் மாலை தான் குத்தகைக்கு எடுப்பாங்க. இங்கே ஒருத்தர் ஒரு ஆளையே குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காரு. ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான டைரக்டர் ஒரு ஹீரோவை 4-5 வருஷத்துக்கு குத்தகை எடுத்து வச்சிருக்காரு. நான் படத்தை முடிஞ்சிட்டு தான் நீ அடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்டமான தயாரிப்பில் உருவாகுது. இந்த படம் பார்ட் 1 பயங்கரமாக போகுது. அந்த பெரிய ஹீரோ பெரிய டைரக்டரு நடாடாடாடா ஓவராக பேசுகிறானே தவிர மேட்ரை சொல்ல மாட்டேன்றானே, அதுதானே. ஓகே வாங்க டீட்டெயிலாக பார்த்துருவோம். வேற யாரும் இல்லைங்க, நம்ம ராஜமௌழி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். RRR படத்துக்கு அப்புறம் ஜங்குள் ஆக்ஷன் அட்வென்ச்சர் என்ற படத்தின் கதைக்களம் பிரம்மாண்டமாக உருவாக உள்ளது. இந்த படம் 2 பார்ட்டாக வரப்போகுது. 2025 ஏப்ரல் படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணி 2027 ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்டு 2029 செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 4-5 வருஷத்துக்கு குத்தகை எடுத்த அந்த ஹீரோ யாருப்பான்னு கேட்குறீங்களா? வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மகேஷ் பாபு தாங்க. தென்னிந்தியாவிலே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு மகேஷ் பாபுக்கு ஒரு சம்பளம் வழங்கப்படுதாமா. இந்த பகுதியில் வாரம் சயின்ஸை பற்றி பார்ப்போம். பட் இந்த வாரம் சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு பயாலஜி தெரியும், ஜுவாலஜி தெரியும், அது என்னடா சைக்காலஜி தான் கேட்குறீங்க. சைக்காலஜின்ற வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம உடல் அசைவுகளை வச்சு நம்ம இசைவுகளை அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம உருவங்களை வச்சு எப்படி சாப்பிட்றான்னு சொல்கிறவங்க நம்ம புருவங்களையும் வச்சு இவங்க எப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லலாமா? முடியுமே. நம்ம ஹைப்ரோ சேஃப் வச்சு நம்மளுடைய பர்சனாலிட்டி எப்படின்னு சொல்ல முடியும். இதில் மொத்தமாக 6 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹைப்ரோ திக்காக இருந்துச்சுன்னா நேச்சுரலாகவே பியூட்டியாக இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. அண்டு ஹை கான்ஃபிடன்ஸாக இருப்பீங்க. செகண்ட் ஒன், உங்கள் ஹைப்ரோ தின்னாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் லெவல் அதிகமாகவே இருக்கும். ஓவர் திங்க் பண்ணக்கூடிய பர்சனாகவே இருப்பீங்க. தேர்ட் ஒன், ஆஸ்ட்ரிச் ஐப்ரோவாக இருந்தீங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஃபோர்த் ஒன், ஸ்ட்ரைட் ஐப்ரோவாக இருந்தீங்கன்னா லாஜிக்கலி திங்கிங் பண்ணுவீங்க அதிகமாக, இன்டெலிஜென்ஸ் பவரும் அதிகமாகவே இருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஜாயின் ஹைப்ரோவாக இருந்துச்சுன்னா கிரைம் ஹார்ட்டட் பர்சனாக இருப்பீங்க. எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருப்பீங்க. சிக்ஸ்த் ஒன், கேப் ஹைப்ரோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சனாக இருப்பீங்க. எல்லாத்தோட ரொம்ப ஓப்பன் பர்சனாகவும் இருப்பீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப ஸ்லோவான எக்ஸ்பெரிமெண்ட் எதுன்னு தெரியுமா? ஆமாங்க, உலகத்தில் ரொம்ப ஸ்லோவான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? இருக்குதுங்க. இருக்கா அப்படின்னு நீங்கள் காட்டே வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் உலகத்திலே ரொம்ப ஸ்லோவான எக்ஸ்பெரிமெண்ட். இது 97 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஜஸ்ட் ஒரு சுத்தியில் வச்சு உடைச்சா டமார்னு கிளாஸ் மாதிரி நொறுங்கி போயிடுது. இது ஒரு லிக்விடுன்னு ப்ரூவ் பண்ண தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேனல் இந்த லிக்யூடில் ஃபர்ஸ்ட் ட்ராப்பில் 8 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் ஆச்சு. தேர்ட் ட்ராப் விழும்போது டிசைன் பண்ணவர் இறந்தே போயிட்டாரு. இது வரைக்கும் 9 ட்ராப் தான் விழுந்திருக்கு. ஓகே மகளே, ஷோவோட கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஷோ நல்லா யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும், என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஓகேவா? ஓகேங்க. ஆஃபே லீவ் முடிஞ்சு ஸ்கூல் பசங்கள்லாம் அழுதுகிட்டு ஸ்கூலுக்கு ஜாலியாக போங்க. லாஸ்ட் ஒன்று நான் ஒன்று சொல்லிட்டு போகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் என்னதான் கஷ்டம் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் ஒரு 2 நிமிஷம் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு பழியை தூக்கி யார் மேலே போடலாம் அப்படின்னு யோசிங்க. பிரச்சனை அவ்வளோதான், சால்வ்டு. மீண்டும் உங்களுக்கு ஒரு விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக அமையும். மீண்டும் அடுத்த வாரம் இதே சொல்ல உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமே விடைபெறுவது நான் உங்கள் மொக்க பையன் மனோஜ்.